நயன்தாரா ஆரம்ப காலத்தில் விஸ்மயாதம் 10 என்ற மலையாள படத்தில் நடித்தபோது டைரக்டர் ஃபாசிலுடனும் மோகன்லாலுடனும் ஏற்பட்ட மோதலை த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் மனம் திறந்திருக்கிறார். அவர் அப்போது ஒரு மலையாளியாக இருந்த போதிலும் சினிமா பேசும் மொழி அவர் பேசும் மொழியிலிருந்து வேறுபட்டிருந்ததால் அவருக்கு நடிப்பும் பேச்சும் சரியாக வரவில்லை என்கிறார். டைரக்டர் ஃபாசில் கோபித்துக் கொண்டு போய்விட்டாராம். மோகன்லால் தொடர்ச்சியாக அட்வைஸ் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். அவர் என்னிடம், நயன், நீங்கள் உள்ளே இருந்து உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். உணர்ச்சி உள்ளே இருந்து வர வேண்டும், முயற்சி செய்ய என்கிறார். எனக்கு உள்ளே பயமும் கோபமும் மட்டும்தான் இருக்கிறது என்று கோபப்பட்டேன். எனது கோபத்திற்கு மோகன்லால் அளித்த பதில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் லைட் ஹார்ட்டடாக இருந்தது. ஓய்வு எடுத்துக்கொண்டு நடி, சரியாக வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார். பிறகு ஒரு வாரம் நடித்து முடித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பின்னால் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா ஆரம்பத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்.